Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த மாதிரி கேவலம் இந்தியர்களுக்கு இந்த நூற்றாண்டுல கடந்த நூற்றாண்டுல ஏற்பட்டது. மோடி ஜிந்தாபாத்னு சொல்லி எப்போ மோடிஜி அங்கே போகும்போது சொன்னீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு வேணா ஆரம்பிச்சு. காரணமே அவர் தான். மோடிஜி தான் உலக தலைவர்னு சொல்லுவாங்க. இங்கே அமெரிக்காவில் போய் கத்துவாங்கன்னா அமெரிக்காக்காரனா சொம்பையா? மோடிஜியே துபாக்கூர் ஜெய்சங்கர் வேலைக்காக இந்தியாவிற்கு ஒரு பெரிய அவமானம் தானே. அதுதான் இப்போ 2 பேர் வேலைக்கு ஆகாதவங்கன்னு இருக்கு. இல்லை நீங்க சொல்றது பார்த்தா அவரை கையால் ஆகாதவங்க 2 பேர் இருக்காங்க. உலக தலைவர்னாங்க, லூஸு, ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதுதான் உண்மையும் கூட. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி கூட இருந்தேதான் கழுத்து இருக்கிறது ட்ரம்ப்புடைய வழக்கமா. ஏன்னா நேருக்கு நேரம் பரிசுமா உடனே பிரச்சனை ஆயிடும், அதாயிடும். கூட தம்பி வேணா தம்பி கூட அந்த மாதிரி தான் நெதன்யாகு. அந்த மக்கள் போகவே மாட்டாங்க. சொந்த மண் அப்படின்னு அது சொந்த மண்ணா வாடகை மண்ணா அது வேற விஷயம். போக மாட்டாங்க. அது வந்து முட்டாள்தனமான திட்டம் ட்ரம்ப் சொல்றது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிந்த அனைத்து நாடுகளையும் சேர்ந்த மக்களை வந்து வெளியனுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவை சேர்ந்த ஒரு 100 மக்களையும் வந்து அதே முறையில வெளியனுப்பியிருந்தாங்க. அது தொடர்பாகவும் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு. இது தொடர்பாகவும் பேசியிருக்கோம். இதற்காக நம்முடன் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அது அவர் சொன்னாரு அப்படிங்கிறத விட அதுக்கு முந்தைய மீட்டிங் தான் வந்து முக்கியமா பார்க்கப்படுது. நெதன்யாகு இருந்திருக்காரு. 2 பேரும் மீட்டிங்க்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா வந்து செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது இவரும் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய திட்டம் தான் என்ன? காசாவை கைப்பற்றிட்டா என்னன்னா, பைடன் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அடிப்படை நீங்க புரிஞ்சுக்க, அமெரிக்கா வந்து யூதர்களோட அடிமை. இதை வந்து நீங்க யூதர்களோட அடிமைனா யூக வகுப்பாளர்கள் அவங்களோட அடிமை தான் அமெரிக்கா. அமெரிக்காவில் உள்ள இப்ப எப்படி இந்தியாவில் நம்ம ராகுல் பார்லிமெண்ட்ல சொன்னாங்க 100 IAS ஆஃபீஸர்ல 97 பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி 3 பேர் தான் அதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே நிலம் தான் அமெரிக்கா. இங்கே ஒரு பிரிவினர், அங்க வந்து யூத அதிகாரிகள். அவர்கள் யாருன்னா அவர்களும் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த யூதர்கள் தான். வந்து இஸ்ரேல்ல இருந்து வண்டியேறி வந்தவங்க. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த அதிகார மையத்தை கைப்பற்றி வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதிபர்கள் மாறலாம், அதிகாரம் மாற. ஒரு ஆபீசர் IAS ஆபீசர் 40 வருஷம் ஆனா அமைச்சர் 3 வருஷம் தான் இருப்பார். அவருக்கு வர அடுத்த கட்சி ஆட்சிக்கு வரும், இல்லை அதே கட்சியில கலத்தி விட்டுருவாங்க. அப்ப யார் அதிகாரம் மிக்கவர்கள்? அதிகாரிகள் தான் மிக்கவர்கள். அப்படி ஒரு அதிகார மையம் வந்து அமெரிக்காவுடைய அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா யூத இனத்தை சேர்ந்த. கடந்த ஆட்சியில இருந்த 2 பேருமே யூத தொடர்பு உள்ளது. பைடனோட பூர்வீகம் இஸ்ரேல். அதாவது பைடன் இஸ் நாட் அ ஜூஸ். பட் வந்து பைடனுடைய பூர்வீகம், அது அவரே சொன்னாரு, என்னோட சொந்த மண் இது பூர்வீகம். அதே மாதிரி ஆண்டனி பிளிங்கன் சொல்லி வெளியுறவுத்துறை, அதாவது அமெரிக்க அதிகாரத்துல உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் ஜனாதிபதினா 2வது அதிகாரம் படைத்தவர் துணை ஜனாதிபதியோட டெபியூட்டிஸ் தான். வெளியுறவுத்துறை செயலாளர் என்பவர் தான் முக்கிய பதவி. அவர் யாருன்னா ஒரு ஆண்டனி பிளிங்கன். புரியுதா? ஸோ அப்போ எப்படி பார்த்துக்கோங்க, செல்வாக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கள் நேரடியாகவே இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம இஸ்ரேல். இப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த போர் துவங்குவதற்கு முன்பே, காசால இந்த போர் துவங்குவதற்கு முன்பே, இவர்கள் போய் இணைக்கைதிகளை பிடித்து வருவதற்கு முன்பே என்ன பிளான் பண்றாங்கன்னா, அதாவது நீங்க
வந்து கடல் பகுதி வந்து நீங்க மேப்பை போட்டுக்காங்க. இஸ்ரேல் இப்படி இருக்கும், இப்படி வரும், கடல் ஓரத்தில் இப்படி இருக்கும், சரியா? அந்த கடல்ல வந்து குறுக்கால ஒரு வாய்க்கால் போட்டோம்னா, அது காசா வழியா அடி போட்டு இழுத்து கொண்டு வந்தோம்னா இஸ்ரேலுக்குள்ள வரைக்கும் கப்பல் போக்குவரத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு மெகா திட்டத்தை ஏற்கனவே வச்சிருக்காங்க. அது போக மேலும் சில விஷயங்களை, ஏன்னா அங்க இஸ்ரேல் இடம் இல்லாததுனால காசால வச்சு இது பண்ணிட்டு காசால இருக்கணும் நைஸா துரத்தி விட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. வச்சு அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா தான் ஃபண்டிங் பண்ண போகுது அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இது தெரிஞ்சுதான் அந்த அட்டாக்கே பண்றாங்க. கடத்துறாங்க. அப்புறம் அதை போரா மாறினவொடனே என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் இதுதான் சாக்குன்னு சொல்லி வடக்கு காசாவை அழிச்சுட்டான், நிர்மூலமாக்கி எல்லா கடலையும் இடிச்சிட்டான். அவனுக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் அந்த குப்பையெல்லாம் அகற்றணும்ல, அகற்றிட்டு தான் அடுத்து ஒரு இது கட்ட முடியும். அப்போ அப்படியே அகற்றிட்டோம்னா அங்கே ஆள்லாம் போயிடுவான், அப்படியே ஆளே விடலாம். இதுதான் அவங்க திட்டம். அப்படி இதுக்கு அமெரிக்காவோடைய பிளிங்கிங் எல்லாருமே சப்போர்ட் இருந்துச்சு. குண்டை போட்டு தேவையில்லாம மக்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. வேணுன்னே வடக்கு காசால குண்டை போட்டு உள்ள பில்டிங், ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் தரமட்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி, ட்ரம்ப் வந்து ஒரு பிசினஸ் மேன். அப்ப ட்ரம்ப் என்ன பாக்குறாருன்னா, எதுக்கியா போய் சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால சண்டை, அவன் நல்லா சம்பாதிக்கும், ஜாலியா இருங்க, ஜாலியா ஊர் சுத்துங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க லைஃப், ஒரு டைம் வாழ போறீங்க, எதுக்கு போட்டு சண்டை போட்டு நீ அவனை கொண்டுறான் அவனை கொண்டுறான், நல்லா பிசினஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஜாலியா சுத்துங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு. அதனால போற நிறுத்திங்க, முதல்ல சண்டே வரக்கூடாது, சண்டை இல்லாமல் வியாபாரம் பண்ணுங்க அப்படிங்கும் போது இப்போ ஏற்கனவே இஸ்ரேல் அடங்க மாட்டாங்க. இவனோட ஆட்கள் ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு டார்கெட் போட்டு காதலை சொல்றாங்க, தலையில தான் சொல்றாங்க, காதலை பண்றது. இது யாருன்றது ட்ரம்ப்புக்கு தெரியும். நீங்க ரொம்ப ஆபத்தானவங்க, இந்த அமெரிக்கால புறையோடி போய் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன், நீங்க அதிபராகவே இருந்தாலே உங்களை போட்டுருவாங்க. ஏற்கனவே கென்னடி எப்படி போட்டாங்கன்றது ஒரு பெரிய வரலாறு. மொசாட் மேலதான் அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும். அதை வெளியிட போறேன். இப்படி வந்து இஸ்ரேல் மற்றும் மொசாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியது ட்ரம்ப் வந்து தீவிரமா இருக்காங்க. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க, வெளியில காட்ட முடியாது. கூட இருந்ததான் கழுத்து இருக்கிறது ட்ரம்ப்புடைய வழக்கமா பார்க்கணும். ஏன்னா நேருக்கு நேரம் பேசணும்னா உடனே பிரச்சனை ஆயிடும், அதாயிடும். கூட தம்பி வாடா தம்பின்னு கூட வச்சுக்கணும். ஆமா, நெத்தன்யாவும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்படிங்கும்போது நெத்தன்யாவை ரொம்ப துணிந்தவனே கூப்பிட்டு சொல்லுறேன், பாரு போர் நின்று நான் வரது இல்லை. அவனை அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவன் தான் நாங்கள் ஆரம்பிச்சான், அவன் தான் கடத்திட்டு போகலாம், நீங்கள் அவனை சொல்ல மாட்டீங்க. அவனே சொல்றே, தம்பி ஒழுங்கா நீ ஒழுங்காரு, நான் வந்து பதவியாக இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு போன பூராத்தையும் விட்டுறணும். ஒன்று அவன் சொல்கிறான் பேச்சுவார்த்தை, பிடிச்சிட்டு போகிறான்னு விட்டான்னா அவனை வாபஸ் வாங்க சொல்லுங்க. எங்கால பிடிச்சி வச்சிருக்கான்ல அவன் நான் சொல்கிறேன், தம்பி நீ நிறுத்து. அவனை சொல்கிறான், அவன் நான் நிறுத்த சொல்ல நீ நிறுத்து அப்படின்னு போகிறான், நிறுத்திட்டான். பேசியிருந்தோம் அந்த நேரத்தில். இது ட்ரம்ப் வந்தா போர் நின்று போயிருன்றது நம்ம ட்ரம்ப் ஜெயிச்சோன்னே சொல்லிட்டோம் பேச்சுவார்த்தை. அப்போ இது நின்று போச்சு, டப்புன்னு நின்று போச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசென்ட்ரி போயிட்டு டக்குன்னு ஒரு கடும் காப்பி எப்படிச்சுன்னா கப்பு நின்று அந்த மாதிரி 4-5 டைம் இதாகிடுச்சு. அப்படிங்கும்போது கடும் டீ குடிச்சுன்னா, பால் ஊதா டீ குடிச்சுன்னா கப்புன்னு. அந்த மாதிரி ட்ரம்ப் வந்தோடனே நின்று போச்சு, ஒரு ஒரே நாளில் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டா அப்போ நெத்தன்யாகு அவங்களோட 15 நாள் தான், 55 நாள் நீ எல்லாம் ஒப்படை. இப்போ இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, இந்த பிணை கைதிகள்லாம் 15 நாள் 55 நாள், ஒரு மாதம் 3 மாதத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம்னா திருப்பி நம்ம அடிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது? இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், பிணை கைதிகளை ஒப்படைச்சிட்டு அவங்க ஆள்லாம் அனுப்பி விட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 4000 பேர் சேர்த்து வச்சுருக்காங்க மாசில், பெண்கள்லாம் வேறு சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த டைமு திடீர்னு உள்ள பூந்துங்கள்லாம் அடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் மேட்ரு. இப்படி தான் பேசியிருக்காப்புல. தேவைப்பட்டா அவன் அப்படியே தான் பஞ்சாயத்து வந்து நான் அமெரிக்கா ஆர்மியை கொண்டு வந்து நிறுத்துறேன் காசா அப்படின்னு அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்து அனுப்பிட்டேன். இதைத்தான் இந்த டுபாக்கூர்கள் இங்கே உள்ளவெல்லாம் ஹெட்லைன் நான் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, காசாவை கைப்பற்றுவேன்னு. அவர் பல விஷயங்கள் பேசினதுல அது ஒண்ணு. பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் அப்புறம் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம செய்தியாளர்களுக்கு கூட கேட்டாங்க, குடும்ப சண்டையில ராணுவத்தை அனுப்புவீங்களா காசாவிற்குன்னு கூட கேட்டாங்க. அது என்ன சொன்னாரு? இல்ல அமைதியா தான் கிடந்தாரு. அது சும்மா பேச்சு வாக்குல சொல்றது. இப்ப புருஷன் முன்னாடி சண்டை வருது, நானே போவேன்னு சொன்னாரு. அதுக்கு
நானே காசாவுக்கு போவேன் சொன்னாரா? இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி சண்டையில கூட நீங்க அப்படி சொன்னாதான் புரியும். பஞ்சாயத்து பண்றதுக்கு தாய் மாமனா யாராவது ஊர்ல இருந்து வருவாங்க. இந்த சந்தான காமெடி கூட இருக்கு, குடிச்சிட்டு நைட்டானா வீட்டுக்கே வர்றது இல்ல மாமா அப்படிங்கும் போது இந்த பஞ்சாயத்து தான் அது. யோ எனக்கு நைட் டியூட்டியா அப்படின்னு. சரி மாப்பிள்ள, நைட் டியூட்டியா இருந்தா கூட நீங்க சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வரணும், வீட்டுக்கு வரணும் அப்படிங்கும் போது யோ டியூட்டிக்கே 5 மணிக்கு தான் போவேன் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு. அதுதான் இது. இந்த நீ 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நத்தினியாண்டையோ இல்லையா நான் பாத்துக்கிறேன்ற, இல்ல அவன் வந்துட்டான், யோ நான் வரேன், அங்க நான் யாழ அமெரிக்கன் ஆர்மியை கொண்டு வந்து நிறுத்துறேன், போதுமா நீ முதல்ல நிறுத்து இல்ல அவருடைய அப்படின்றத இவங்க எப்படி போட்டாங்கன்னா, அமெரிக்கா ராணுவம் வந்து அங்க போகும், காசாவை கைப்பற்றுவோம் ட்ரம்ப் சொன்னதா. இல்ல அங்க 20 லட்சம் மக்கள் வாழும்போது ட்ரம்ப் சொல்றது பார்த்தா அங்க காசாவுல எல்லா கட்டடங்களும் இடிஞ்சிருச்சு, அங்க போட்டு அந்த பாம் அந்த இதெல்லாம் அது வந்து ட்ரம்ப் ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்காரு, இல்ல சார் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் சுத்தம் பண்ணி அங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவேன், மக்கள் வசிக்க தகுதியான பகுதியா நான் வந்து வளமான பகுதியா உருவாக்குவேன், கடலோர பகுதிங்கிறதுனால அதை சுற்றுலா தலமாக காசாவை மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாத்திட்டு கடைசியில ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, காசாவை ஏற்கனவே போராடி வாழ்ந்து துயரங்களை அனுபவிச்ச மக்கள் மீண்டும் அங்க குடியேறுவதற்கான நடவடிக்கையாக இது இருக்காது அப்படிங்கறது சொல்றாரு. அப்ப அவருடைய திட்டம் என்ன, அந்த மக்களை வெளியேற்றுவது தானே? இல்ல அப்படி குடிக்க அது என்ன அர்த்தத்துல அப்படி சொன்னா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு என்ன டோன்ல சொல்றாரு, இது வந்து நடக்கவே நடக்காது. ஒண்ணு வந்து நல்லா புரிஞ்சுங்க, ட்ரம்ப் வந்து நல்ல விஷயமா கூட சொல்லிக்கலாம், இதெல்லாம் கிளீன் பண்ணா நீங்க கொஞ்சம் இப்ப வீட்டை கூட்டுறப்ப வேலையாட்டுல வரும்போது இந்த சேர் மேல ஏறி உட்காருங்க அடியெல்லாம் கூட்டணும்னு வாங்க, இல்ல பாம் வந்து சிலது வெடிக்காம இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க, ஏமா நீ பாட்டு கூட்டுக்குமா, அந்த இடத்துல அழுக்கு இருந்தா பரவாயில்லன்னு, சரி கூட்டுங்கன்னா அவங்க பாட்டு கூட்டிட்டு தொடச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிதான் காசா மக்கள் சொன்னாங்க. ட்ரம்ப் என்னன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நீங்க பக்கத்து நாட்டுல போய் கொஞ்சம் இருங்க, நாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பில்டிங் எல்லாம் கட்டிட்டு உங்களை கூப்பிடுறோன்றாரு. அதுக்கு 2-3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்க, 3-4 வருஷம் ஆகுன அங்க போனவன் அங்கேயே செட்டில் ஆகி இருந்துருவான். புரியுதா? மனிதனோட ஹியூமனோட மென்டாலிட்டி என்னன்னா, இப்ப நீங்க வந்து என்னன்னா வீடு வீடுன்னு இருப்பீங்க, நமக்கு சொந்த வீடே இருக்காது. எந்த நாட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் அப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்து அது நம்ம சொந்த வீடாவே இருக்காது. ஆனா ஹியூமன் மென்டாலிட்டி என்னன்னா, ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஒரு 3 மாசம் இருந்துட்டீங்கன்னா அது உங்க வீடாயிரும், உங்க இடமாயிரும், அது போக மாட்டேங்க. சரி அந்த வீடு மாதிரி இன்னொரு வலசர வாக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க செட்டில் ஆயிருவீங்க. அப்படி ஒரு வாரம் ஒரு மாதிரியா இருக்கும், அப்புறம் இந்த வீடு இதுதான் உங்க வீடாயிரும். ஸோ இது வந்து ஹியூமன் மென்டாலிட்டி இது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி போவாங்க இவங்க எகிப்துலயும் இதுலயும் போய் நீ உட்காந்துரு, உனக்கு வீடு கட்டிட்டு 5 வருஷம் கழிச்சு அதுக்குள்ள அவன் போய் அங்கேயே பழகி அங்கேயே வேலை பார்த்து அங்கே செட்டில் ஆயிரும், அப்புறம் அங்கே விட்டு இங்க வர முடியாதுல்ல. அந்த மாதிரியே வரமாட்டாங்க முதல்ல. ரெண்டாவது அப்படியெல்லாம் வந்து காசாயை விட்டு அந்த மக்கள் போகவே மாட்டாங்க. சொந்த மண் அப்படின்னு அது சொந்த மண்ணோ வாடகை மண்ணோ அது வேற விஷயம், போக மாட்டாங்க. அது வந்து முட்டாள்தனமான திட்டம் ட்ரம்ப் சொல்றது. ரெண்டாவது இதை எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. எகிப்தோ இல்ல ஜோர்டானோ ஏத்துக்கவே மாட்டாங்க. இவங்களை வச்சு நாங்க எதுக்கு எங்க ஊர்ல வைக்கணும், நாளைக்கு சண்டை வந்தா அங்க இருந்து ஆயுதம் தாங்கி ஜோர்டானுக்கு பிரச்சனை வந்துடும், ஈஜிப்ட் வந்துடும், அதனால ஒத்துக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். நான் ட்ரம்ப் சொல்றது நல்ல விஷயமா இருக்குன்னே வச்சுக்கோ, ஒரு வகையில கிளீன் பண்ணி தரேன், ஒரு 3 வருஷத்துல எல்லாம் ரெடி பண்ணி தரேன், அப்புறம் நீங்க வந்து நிம்மதியா வாழுங்கன்னு சொன்னா கூட திடீர்னு ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு வைங்க, 1 வருஷம் 2 வருஷத்துல இவங்க எல்லாம் காலி பண்ணி எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் போயிட்டாங்கன்னா அப்படி இஸ்ரேல் டோட்டலா கொத்தி தூக்கிட்டு அப்படியே அங்க இருக்க ஓடி போ, இதை தாண்டா எதிர்பார்த்தா பாலகுமாரான்ற மாதிரி, தெற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி ஆயிடும். அதனால யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ட்ரம்ப் சொல்லக்கூடிய பல ஐடியாக்கள் எல்லாமே நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரம் லூசுத்தனமா இந்த மாதிரியா 20 லட்சம் மக்கள் வந்து அதாவது என்னன்னா அந்த அதே சந்தான காமெடி தான் உங்களுக்கு சொல்லுவோம். எங்க ஊர்ல எல்லாம் எங்க சொந்தக்காரன் ஒருத்தன் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மாமனார் வாந்தி எடுப்பாப்பா, இப்பதான் குடிக்க மாட்டான்னா இது வாந்தி எடுக்குது பாருன்ற மாதிரி ட்ரம்ப் ஏதோ வாந்தி எடுத்திருக்கு. பேச்சுவார்த்தை நடுவுல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காப்புல, அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, அந்த பகுதி மக்கள் ஏத்துக்கல, நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கறதோட இந்த பகுதி மக்கள் எந்த மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம், வெளியேற்றப்படுகிற அமெரிக்காவுல சட்டவிரோதமாக குடியிருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றும் நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில முதல் முறையாக இந்தியாவில இருந்து போய் குடியிருந்த மக்களை 100 பேரை அனுப்பியிருக்காங்க.
இதற்கு முன்னதாவே எப்படி அனுப்புவாங்க அப்படிங்கறத இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பார்த்துட்டாங்க, இந்தியாவும் பார்த்துருச்சு. ராணுவ விமானத்துல கை கால்ல வந்து விலங்கு போட்டு அனுப்புறத பார்த்தாச்சு. எந்த பேச்சுவார்த்தையும் அப்போது நடத்தல. இப்ப 100 பேர் வந்து இறங்கி அந்த 100 பேரும் வந்து எங்களை வந்து கைதிகள் மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினோன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போய் பிரதமர் அவர்களை சந்திச்சு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. என்ன அவருக்கு ஏன் அவர் பிரைம் மினிஸ்டர் கண்ணு காதெல்லாம் இல்லையா? டிவியில நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டாரா? இல்ல கைகால கட்டி வந்து காலில் விளங்க போட்டு கையில கட்டிட்டு வந்தா முடியாது. காரணமே அவர் தானே. நீங்க மோடி சிந்தாபாத்னு சொல்லி எப்ப மோடிஜி அங்க போகும்போது சொன்னீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு வேணா ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு நாட்டுல போய் ஒரு கூட்டம் கூடுவாராம், குஜராத்திகெல்லாம் தாண்டியா டான்ஸ் ஆடுவாங்களாம். மோடிஜி தான் உலக தலைவர்னு சொல்லுவாங்க. இங்கே அமெரிக்கால போய் கத்துவாங்களாம். அமெரிக்காக்காரனா சொம்பையா அப்படியா அப்படின்னு இருக்காங்க. அப்படியா தம்பி, மோடிஜி பெரியாளா இது அப்படின்னு சொல்லி தகர தட்டா தட்டி விட்டாங்க. கையில விலங்க போட்டு பூரா குஜராத்தியா தூக்குறாங்க. இல்லை வெறும் குஜராத்தி அனுப்புனா சந்தேகப்படுவாங்க சொல்லி ஒரு 33 குஜராத்தி, 33 பஞ்சாப்காரன், மித்த ஹரியானாக்காரன், மித்தெல்லாம் சேர்த்து ஏற்றி கையில் விலங்கு இப்படி போட்டு இடுப்பில் சங்கிலி போட்டு கட்டி காலில் ஒரு விலங்கு போட்டு, இந்த மாதிரி கேவலம் இந்தியர்களுக்கு இந்த நூற்றாண்டுல கடந்த நூற்றாண்டுல ஏற்பட்டதே இல்லை. இல்ல அவங்க அத்தனை வாழ்வாதாரங்களை இழந்து திருட வாழ்வாரா இருக்கீங்க. திருப்பி திருப்பி அந்த ஆண்களுக்கே நீங்க போகாது. சரி, புலன் சிறையில இருக்க தமிழன் தான் பல பேர் அவன் ஜெயிலுக்கு போனால அவன் குடும்பம் கொண்டாடி விளக்கமும் கொடுத்துட்டீங்க. இந்த பயணத்தை பத்தியே பேசினா கூட வெளியேற்ற போறது உறுதி அப்படிங்கறது தெரியும். 2023, 24 குடியேறவங்களை வெளியேற்ற உறுதி லிஸ்ட் எடுத்துட்டாங்க. எல்லாமே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு நாடுக்கு அனுப்பப்பட்ட போது அந்த நாட்டு பிரதமர் வந்து பிளைட்டை தரையிறங்க அனுமதிக்காம திருப்பி அனுப்பினவுடனே 25% டாக்ஸ எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அவரு பிளைட் அனுப்பி கூப்பிட்டுட்டாரு, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு. இது வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்காம திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவதோ, நீங்க அந்த மக்களுக்கு அனுதாபத்தை சொல்லுவதோ இது எப்படி நடைமுறையா இருக்கும்? அவங்க எப்படிதான் அனுப்புவாங்கன்னு தெரியும். என்ன பண்றீங்க? மோடிஜியே துபாகூர்ன்றீங்க, ஜெய்சங்கர் வேலைக்காக. இந்தியாவிற்கு ஒரு பெரிய அவமானம் தானே. அதுதான் அப்ப 2 பேர் வேலைக்கு ஆகாதவங்கன்றீங்க. அப்படிதான் வரீங்க நீங்க. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா கையால ஆகாதவங்க 2 பேர் இருக்காங்க, உலக தலைவர்னாங்க, லூசு, ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா இதுதான் உண்மையும் கூட. நீங்க அப்படி நினைக்கிறது கரெக்டு தான். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து தண்டலம்னா நீங்க டவுன் பஸ்ல கூட்டு வந்துடலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்க அமெரிக்கால இருந்து குறைந்தபட்சம் 24 மணி நேரம் இருந்தால் தான் ஃபிளைட்ல வர முடியும். ஒரு டிக்கெட் 1 லட்சம் ரூபா குறைந்தபட்சம். அது 3 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டான். இப்ப இவங்க 100 பேருக்கு 1 லட்சம் ரூபா எத்தனை கோடி ஆச்சு? 100 லட்சம். 100 லட்சம்னா எவ்வளவு? 1 கோடி. ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் தனியா போகுது அந்த ஃபிளைட். யார் டீசல் போடுவா? பெட்ரோல் போடுவா? பாமாயில் ஊற்றுவாங்க. அதுக்கு ஊற்றணும்ல ஏதாவது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த விமானத்துல வர்றது சாதா விமானத்தை விட 4 மடங்கு செலவு ஜாஸ்தின்றாங்க. மெக்சிகோவுக்கு போறதுக்கு 4000 ரூபா டிக்கெட்டு, ஃப்ளைட் ஃபேரு. இந்த ராணுவ விமானத்துல அமெரிக்கா C-17 போகணும் அப்படின்னா 14,000 ரூபா டிக்கெட் செலவு. டிக்கெட் இல்லை, அவன் டிக்கெட்டா போட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து மெக்சிகோக்காரன் பக்கத்து நாடு தாம்பரத்துல இருந்து பல்லடம் போற மாதிரி வச்சுங்க. அந்த மாதிரி தாம்பரம் டு பொள்ளாச்சி ஃப்ளைட்டுன்னு வச்சுங்க, 1 மணி நேரத்துல போயிடும். அதனால அவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டான். இங்கே பொறுத்த அளவுக்கு எப்படின்னா அமெரிக்கால இருந்து இவ்வளவு தூரம் கடைசியில இருக்கு. இல்ல ட்ரம்ப் அவர்களும் மோடிஜி அவர்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். யார் சொன்னது? யாருமா நெருங்கிய நட்போடு இருக்கும்னு ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருந்தாரு. மோடி அவர்களும் வந்து ட்ரம்ப் பதவி வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு என்னன்னா இந்தியாவின் பிரைடு, இந்தியாவின் பெருமை பாருங்க. முதல் வரிசையிலேயே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அதை எத்தனையோ ஸ்டோரியாலாம் பல ஊடகங்கள் போட்டிருந்தாங்க. அதை வந்து இங்கேயும் பேசினாங்க பாஜக. எல்லாமே டுபாக்கூர் ஊடகங்கள் அவனோட காசு வாங்கி சோறு தின்னுட்டு இருக்காங்கம்மா. அவங்க அப்படிதான் கேவலமா. அது பிரதமரை கூப்பிடல, போய் எனக்கு டிக்கெட் இன்விடேஷன் குடுன்னு சொல்லி, புரியுதா உங்களுக்கு, கெஞ்சி கேட்டு கொடுக்கல. கடைசியில வந்து இது முறைப்படி எல்லாருக்குமே கொடுக்கறது தான். புரியுதா? இப்போ வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்க்குதுன்னு வைங்களேன், தீபாவளி ஆனால் ஏதாவது ஒரு 500 நாள் கொடுப்பீங்களே சக்தி. ஒரு 2000 3000 கொடுக்கலன்னா கூட சில பேர் சேலை எடுத்து கொடுப்பாங்க, ஒரு 500 செலவு கொடுப்பாங்க. இது கொடுத்தே ஆவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. அதான் ஜெய்சங்கருக்கு நடந்தது. ரொம்ப நாளா டியூட்டி பாக்குறாருக்காக அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, வாங்கன்னு. அவர் சொல்லிக்காரு எனக்கு வேண்டாங்க, எங்க பிரதமருக்கு கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. புரியுதா? இப்போ உங்க வீட்டுல ஒரு அம்மா வேலை பார்க்குறேன், புருஷனுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுங்க, கோட் சூட் எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுப்பீங்களா?
அதுக்கு அந்த அம்மா சொல்லுது எனக்கு வேண்டாங்க வீட்டுக்காருக்கு தான் எடுத்துக்கோங்க. நோ நீ வேலை பார்க்குறமா உனக்கு வேணா ஒரு சேலை எடுத்துடலாம், சுடிதார் வேணா கூட சொல்லி எடுத்துடுறோம். ஆனால் அக்கா புருஷனுக்கு கோட் சூட்லாம் நான் தச்சு தர முடியாதுட்டாங்க. இந்த கதை தான் அங்கே எதை எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணம் தான். அதே மாதிரி ஜெய்சங்கர் போய் கேட்குறாரு எனக்கு வேண்டாயா, எங்கள் முதலாளி இருக்காரு அவருக்கு இன்வைட் பண்ணுங்க. நான் முதலாளி நீங்கள் வந்துட்டு போகிற ஆள் தெரிஞ்ச ஆளுன்றதுனால உங்களை கூப்பிட்றோன்னு கூப்பிட்ருக்காங்க. அது இந்தியா ஒரு பெரிய நாடு பட்டியலில் வரும். முதல் ரோவில் 2 சீட் மட்டும் இருக்காது, 25-30 சீட் இருக்கும். 30 நாடுகள், சைனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, கம்போடியா, இப்படி எல்லா நாடுகள் எல்லாத்தையும் உட்கார வைப்பாங்க முன்னாடி. அந்த மரியாதை கூட கொடுக்காம இருப்பாங்களா? சார் அது வழக்கமான இவங்க பில்டப் கொடுத்து தான் உடச்சி போயிட்டாங்க. மோடி ட்ரம்ப் ஃப்ரெண்டுன்னாங்க. ட்ரம்ப் பார்த்தாரு யார் சொன்னான்னு. இதை உடைக்கணும்னா என்ன பண்ணுறேன்னா இந்த இந்தியர்களை பூரா கூப்பிட்டு கையில் விளங்க போடும், இரும்பு கட்டு நாய் மாதிரி கொண்டு விட்டுவா, அவங்களே புரிஞ்சுப்பாங்க எவ்வளோ ஃப்ரெண்டுன்றது அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அவமானப்படுத்தி விட்டாங்க. இது தேசத்தின் அவமானம், தேசத்துக்கு அவமானம். எவ்வளோ அசிங்கம் பார்த்தீங்களா? மாதிரியான இது இந்த நூற்றாண்டில் நடந்தது. இப்போ ஒரு சங்கி வாங்கி திறக்க மாட்டாங்க. தேச தலைவர் நீங்கள் ஃபோன்லேயே உக்ரைன் வாரம் நிறுத்துவாருன்னாங்க, கம்பியிலே நடந்து போவாருன்னாங்க. இதுக்கு கம்போடியாவுக்கு கம்பியில எத்தனை பேர் இறந்தாங்க அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இங்க எவனா ஒருத்தன் செத்து போயிட்டான்னா பெருசா காட்டுவாங்க. கும்பமேளால 30 பேர் செத்தவனா அப்படி டெட் பாடியை தூக்கி இது ஆத்துல தூக்கி போட்டாங்க. கேட்டா புண்ணியம்ட்டாங்க. இதுக்காக தான் இவங்க இந்துத்துவா வர வைக்கணும்ன்றது. அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க. செத்தவனை தூக்கி அப்படியே ஆத்துல போட்டா புண்ணியம் நேரா போயிட்டாரு கடவுள்ன்றவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவில சட்டவிரோதமாக குடியேறினவங்க பார்த்தா சில லட்சம் 50 லட்சம் வரைக்கும் இருக்குன்றாங்க. இருக்கான்னு சொல்றாங்க. கணக்கு எடுக்கல இன்னும். இல்ல உலகம் பூரா இருந்த 50 லட்சம், இந்தியர்கள் 20 லட்சம்ன்றாங்க. கணக்கு சொல்றாங்க. இப்போதைக்கு கணக்கு எடுத்து 2023-24 போனாங்கல்ல, இப்ப கொரோனாக்கு அப்புறம் போனாங்கல்ல, இந்த கும்பல் 18,000 பேர்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அது இந்தியாவும் ஒத்துக்குச்சு. நாங்க அவங்களை கூட்டு போயிடுறோம்னு சொல்லி ஜெய்சங்கர் முன்னாடியே சொன்னாரு. ஆனா ஃப்ளைட் வேணுங்களா சொன்னோம். இப்ப கள்ளமிட்டாய் கேட்டீங்கன்னா டக்குன்னு ஜெய்சங்கர் வாங்கி கொடுத்துருவாரு. கள்ள உருண்டை கேட்டீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு. 20,000 பேர் ஏற்றிட்டு வரதுக்கு எங்கே கவர்மெண்ட்ல விமானமே கிடையாதுமா, அதையும் வித்துட்டாங்கல்ல. இவங்க கவர்மெண்ட் ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் வச்சிருந்துச்சு, அதையும் வித்துட்டாங்கல்ல. இப்ப எங்க போய் விமானம் எதுல கூட்டம் விமானத்தை போய் வாங்க முடியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்ப இவங்க திக்கு புக்குன்னு ஆடுறதுக்குள்ள அவர் நீ லேட் பண்ற அப்படின்னு சொல்லி கம்பியை கட்டி அனுப்பி விட்டாங்க. இப்ப இவங்க விமானம் ரெடி பண்ணி அவன்கிட்ட கெஞ்சினா கூட ஒரு விமானத்துல 250 பேர் தான் வர முடியும், 300 பேர் 280 பேர் இவ்வளவுதான் வர முடியும், 180 பேர் ஏர் பஸ்ல எல்லாம் அவ்வளவுதான் வர முடியும். பெரிய விமானத்தை ஏற்றணும், கான்கோட் மாதிரி வாடகை பிடிக்கணும். அவன் ஏகப்பட்ட வாடகை கேட்பான், பல கோடி செலவு பண்ணி. ஒரு 1000 கோடி இவங்க திமிர் எடுத்து போய் இப்போ கம்பி வழியா போனவங்க கூப்பிட்றதுக்கு ஒரு 1000 கோடி செலவு பண்ணுமா இந்திய அரசு? மெட்ரோ திட்டத்துக்கு நான் ஒரு 4000 கோடி கேட்டுட்டு இருக்கேன் தமிழக அரசு. நம்ம காசை வச்சுக்கிட்டே தரமாட்டுறான். ஃப்ளைட்டில் போய் இவங்க கூப்பிட்டு வரக்கு ஒரு 5000 கோடி செலவு பண்ணி இவங்க கூப்பிட்டு வராங்களா? திட்டு பேர் இல்லை, தெரியாமல் போனவங்க. ஸோ அந்த மாதிரி தான் முடிச்சுட்டு இருக்கார் ஜெய்சங்கர். இன்று இறங்கிய மக்களும் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. அதே போல காங்கிரஸ் தலைவர்களும் இதை இந்தியாவிற்கே இது அவமானம், மோடி அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. மோடி பதில் சொல்ல மாட்டாரு, அவர் பாட்டு அமைதியா இருப்பாரு. இது தொடர்கதையா? அவர் என்னமா செய்ய முடியும் சொல்லுங்க? அவர் என்ன ஃபிளைட் வியாபாரியா? ஃபிளைட் வச்சிருக்காரு, நம்ம ஃபிளைட், அவர் ஒரு ஃபிளைட் வச்சிருக்காரு. அதுலேயும் அது கார்கோ ஃபிளைட் மாதிரி தான் இருக்கும். சில பேர் தான் உட்கார முடியும், மற்றவங்களாம் நின்றுட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் தான் அனுப்பியா கூட்டு வர முடியும். நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸே ஏற்கனவே இந்தியன் கவர்மெண்ட் கையில் இருந்ததுன்னா கூட டெய்லி ஒரு 4 விமானமாக போய் கூட்டம். இது மிரட்டல் தான், நிறுத்திடுவாங்க. 13ஆம் தேதி மோடி போறாருல்ல, போய் அந்த இதில் வடிவேல் காமெடியில் பார்த்துருவீங்க. அண்ணன் எப்படி மிரட்டரா இருப்பாருடா அப்படின்னு நீங்கள் போடுவாங்க. உள்ள வடிவேல், தெய்வமே பார்த்து விட்டுரு, தெய்வமே இதுக்கு மேலே நான் அரசியல் நடத்த முடியாது, நீ அழிச்சு விடாத அப்படின்னு கதறி அது பிரச்சனை முடிவு. கொஞ்சம் பேரை நான் கூப்பிட்டுக்கிறேன், நீ அப்படிலாம் பண்ண வேணாம், கப்பல் ஏற்றி அனுப்புங்க. ஒரு 4000-5000 பேரை கப்பலில் ஏற்றி 6 மாதம் கழிச்சு கூட நீங்கள் வந்தால் கூட பரவாயில்ல. இந்திய அரசு இப்போ ரொட்டியும் சுக்கா ரொட்டியும் சுக்கடிக்கறியும் நாங்கள் போட்டு கூட்டு வந்துடுறோம். அதுக்கு வேணால் எங்களை செயல்படுத்த முடியும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. வணக்கம். Taste the Daily. Taste the Daily.
Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்